சார் காலை வணக்கம் எல்லாருக்கும். சார் இப்போ நடந்து முடிந்த அக்டோபர் 28ஆம் தேதி வந்து குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நவம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா? முந்தா நேத்து வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிவி அப்லோட் பண்ண சொல்லி குடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? எல்லாருமே அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுன்சிலிங் மெமோ வரும். ஓகேங்களா? இந்த டேட்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் மெமோ வரலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்தால் எப்படி சார் நம்ம டவுன்லோட் பண்ணுறது? ஸோ நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வரும். ஓகேங்களா? லிங்க் தான் டேரெக்டாக உங்களுக்கு மெயில் வரும், மெசேஜ் வரும். ஸோ இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் பண்ணுவாங்க, மெயிலும் பண்ணுவாங்க. ஒரு வேளை மெசேஜ் மெயிலும் வரல என்ன சார் பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கூகுளில் டிஎன்பிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அண்ட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர் கேட்குது, செலெக்ஷன் இயர் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? நீங்கள் எந்த இயர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஐ மீன் எந்த இயர்லாம் கொடுக்கக்கூடாது. 2024 தான் நமக்கு எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா? அது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பொதுவாக செலெக்ஷன் இயர்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னொன்னே ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் நீங்கள் இயர் கொடுத்துக்கோங்க. இயர் கொடுக்கனாலே டேட்டா நமக்கு என்ன 2024 கொடுத்த உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப் 4 என்ன இப்போ என்ன கவுன்சிலிங் நடக்குதோ அதுதான் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 2022 கொடுத்துருக்கேன் ஒரு மாடலுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் குரூப் 2 இயர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா பப்ளிகேஷன் லிஸ்ட் அந்த லிஸ்ட்டு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதில் தான் உங்கள் நம்பர் வந்து 1:6 ரேஷியோ ஃபாரஸ்ட் கார்டுக்கும் 1:2.5 சம் ரேஷியோவில் வந்துட்டு அந்த விஓ ஜூனிஸ்ட்டும் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு இதில் டவுன் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் டவுன் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது டேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்கில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு நோட்டீஸ் சிவி அல்லது கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்களா? இதில் நீங்கள் வியூ கொடுத்துடணும். ஓகேங்களா? வியூ கொடுத்த உடனே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் கொடுக்க சொல்லும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டேட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பரும் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் ஓகேங்களா? டேட்டு மந்த்து இயர் ஸ்லாஷ் போடணும். ஓகேங்களா? இதில் இருக்க மாதிரி ஸ்லாஷ் போட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி இது மாதிரி வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள் பொருள் தேர்வு, நேரடி தேர்வுகள், தொகுதி 4 பணிகள் அடங்கி கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், நில உதவியாளர், வரித்தண்டலர், கள உதவியாளர், பண்டக காப்பாளர், அதாவது வேர் ஹவுஸ் அதுக்கு வந்து பண்டக காப்பாளர் பதவிக்கு மூலச்சான்று சரிவர் சான்றிதழ் மற்றும் கலந்தாய்வு தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு இருக்கும். ஸோ இந்த கியூஆர் கோடை தான் உங்களை ஸ்கேன் பண்ணி உள்ளே அலோட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வளாகத்துக்கு உள்ளே வரும்போது அங்குள்ள தானியங்கி அனுமதி பாணியில் ஓகேங்களா? இக்கடிதத்திற்குள்ள விரைவு தகவல் குறியீடு அதாவது கியூஆர் கோடை வந்து காண்பித்து தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே உள்ளே அனுப்ப மாட்டாங்க. கேண்டிடேட் மட்டும் தான் உள்ளே போக முடியும். உங்கள் பேரண்ட்ஸ் அவங்களாம் வெளியே தான் இருப்பாங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் உங்களை உள்ளே அலோட் பண்ணுவாங்க. வெளியே வரும்போது இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த கேட்டே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோவில் இந்த கியூஆர் கோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சார் வரும். ஓகேங்களா? மெமோ இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வரிசை எண், ஓகேங்களா? உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, தரவரிசை எண், ஓகேங்களா? ஸோ எந்த நாள் வரணும், ஓகேங்களா? எந்த நேரம், அதாவது காலையில் செக்ஷன், ஈவினிங் செக்ஷன் 2 செக்ஷன் நடைபெறும். ஓகேங்களா? இப்போ மார்னிங் செக்ஷன்னா 8 வரும். இது ஆஃப்டர்நூன் செக்ஷனால 12 வந்துருச்சு. ஓகேங்களா? எந்த டேபிள், இந்த டேபிள் நம்பர் முக்கியம். இந்த டேபிளில் தான் நீங்கள் உட்காருவீங்க. உட்காங்க மேசை லைனாக இருக்கும். அந்த மேசை 16ல் நீங்கள் போய் அமருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே கொடுத்த தொகுதி 4 பணிகள் அடங்கிய கிராம நிர்வாகம் அதாவது விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, பில் கலெக்டரு, ஓகேங்களா? வரித்தண்டர் அதாவது பில் கலெக்டர் இது மாதிரி பணிகளுக்கெல்லாம் சான்று சர்வர் தற்காலிகமாக அனுமதிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே அன்னார் தேர்வாணையத்தில் வந்து இந்த பிராட்வே அதாவது நீங்கள் சென்னை கோயம்பேடு போய்ட்டு கோயம்பேடுலேருந்து பிராட்வேலேருந்து அங்கே பின்னாடி அப்படி ஓகேங்களா பேக்கில் இருக்குது. கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, நடந்தே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கோயம்பேடுலேருந்து பிராட்வே அப்படி கிளாம்பாக்கம் வந்தோடனே கிளாம்பாக்கலேருந்து பிராட்வே போய்ட்டு அங்கேருந்து வாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கே போனாலும் சரி பிராட்வேல வந்து ஜாயின் ஆகிட்டுங்க. பிராட்வேலேருந்து பக்கம் தான், நடந்தே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதான் அவங்க கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த மெமோலே வரும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பண்டக காப்பாளர் போன்ற பதவிகளுக்கு அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்சர் அழைக்கப்படும். எனவே குறித்த நாள் மற்றும் நேரத்தில் ஓகேங்களா? நீங்கள் அன்றைக்கி 8 மணினா கரெக்டாக ஒரு 7:30க்கெலாம் அங்கே போயிட்டு இருந்துடணும். ஓகேங்களா? அப்போ தான் அவசரமாக போகக்கூடாது. ஏன்னா இதுக்காக நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். ஓகேங்களா? அந்த கவுன்சிலிங்க்கு கரெக்டாக போகணும். 8 மணி மார்னிங் செக்ஷன் போகிறோம், கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நீங்கள் முடிஞ்சால் ஒரு நாள் முன்னாடி கூட போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூமோ இல்லை யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாலையும் போய்ட்டு இது பண்ணிக்கோங்க, ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லை சார் அப்படின்னாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக ஒரு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு ஒரு 5 ஓகேங்களா? அது மாதிரி ஒரு டைமிங் கிளம்பிடுங்க. அங்கேருந்து போய் பிராட்வே போய்டுங்க. அதுக்கப்புறம் அங்கே லோக்கல் என்ன ஹோட்டல் ரூம் அது மாதிரி எடுத்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடுங்க. ஒரு 8 மணிக்கு பக்கமே எடுத்துக்கோங்க, பிராட்வே பக்கமே. ஓகேங்களா? ஏன்னா 8 மணின்றாங்க, ஒரு 7:30க்கு 7:45 நீங்கள் அங்கே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னாடி இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணி சார், அதான் அவங்க சொல்கிறாங்க. குறித்த நாள் மற்றும் குறித்த நேரத்தில் தவறும் பட்சத்தில் ஒரு வேளை நீங்கள் அந்த டைமுக்கு வரலாம்,
அன்னாருக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது. உங்களுக்கு டைமிங் தான் சார். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எப்படி 9:30க்குள்ளார 9:15க்கு 9 மணிக்குள்ளார ஆளுக்கு வந்துருன்றாங்களா, அந்த மாரி தான். நீங்க அதுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ வேகமா போற மாரி இது கரெக்ட்டா போகணும். ஓகேங்களா? அலோடே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைமிங் முக்கியம் சார். ஓகேங்களா? அதனால அது கரெக்ட்டா வந்துருங்க. மேற்படி தெரிவில் காலிப்பணி விண்ணப்பத்தின் சான்று சரிவு கலந்தவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதால் அழைக்கப்படும் அனைவரும் தேர்வு செய்யப்படுவார் என உறுதி கூற இயலாது. ஸோ வருவீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றதுனால எல்லாரும் வந்து கன்ஃபார்ம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ எரர் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில பேர் ஒழுங்கான டிகிரி சர்டிஃபிகேட் முடிச்சிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் கரெக்டாக டிகிரி எல்லாம் இருந்து கம்ப்யூட்டரில் இருந்தால் கன்ஃபார்ம் ஜாப் தான். கூப்பிட்றவங்க எல்லாருக்குமே போய் அங்கே செலெக்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? வந்து வெளியே வந்து வால்கிட்ட இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க. நீங்கள் ஆக்சுவலாக செவிமோல வந்துடலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் சொல்கிறாங்க ஒரு ஒரு சின்ன டேர்ம்ஸ் மாதிரி அவங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 3வது பாயிண்ட் தான் முக்கியம். விண்ணப்பதாரர்கள் மூலச்சான்று சரிபார்ப்பு கலந்தாவிற்கு நாள் மற்றும் நேரம். ஓகேங்களா? இன்றைக்கி தான் சான்றிதழ் ஏதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நடக்குது. இன்றைக்கி வரணும் இந்த டேபிள் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதை வந்து எதில் அழைப்பாங்க? குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக மட்டுமே விண்ணப்பதாரர்கள் அனுப்பப்படும். அஞ்சல் வழியாக எக்காரணத்தை கொண்டு அனுப்பப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த இதில் தான் அனுப்புவாங்க. மெசேஜே வந்து உங்களுடைய மெயிலுக்கோ இல்லைனா உங்கள் எஸ்எம்எஸ்ஸாக தான் அனுப்புவோம், தபால் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கோங்க. அந்த நம்பரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் அவுட் கோயிங் அவுட் பேரிங் பண்ணிட்டாங்க. மினிமம் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனமும் சொல்லிட்டாங்க. ட்ராய் கூட அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க. ஆமாம் இப்படி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. மினிமம் லைக் ஏர்டெல் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ₹100 ஏதோ சம்திங் இருக்கும் போல. நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 சிம் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று மேக்ஸிமம் ஜியோ யூஸ் பண்ணுவீங்க, அது இன்டர்நெட்டுக்காக. இன்னொன்று அடிஷ்னலாக பிஎஸ்என்எல் லைக் வேறு எதனா சிம் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து இன்கமிங்க்கு ஒரு பர்சனல் சிம்மாக வச்சுருப்பீங்க. அதான் பேங்க்குக்கு டிஎன்பிஎஸ்க்குலாம் கொடுத்துருப்பீங்க. அதை வந்து சும்மா இந்த ரீசார்ஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணி, அதாவது இன்கமிங் வர மாதிரி மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பிளான் பார்த்து போட்டு வச்சுக்கோங்க சார் அதுக்கு. ஓகேங்களா? அது ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தகுதியுடைய விண்ணப்பத்தார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு பதவியை தான் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் மற்ற பதவி கலந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த 4வது பாயிண்ட் முக்கியம் சார். நான் வந்து விஓ யூனிவர்சிட்டி எடுத்துட்டேன், அப்போ அரசு கடமை எடுக்கலாமா? அப்படிலாம் எடுக்க முடியாது. நீங்கள் அங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா நான்வெளி நாட்டில் எழுதி கொடுத்து தான் வந்து எடுத்தணும். ஒன்று தான் உங்களுக்கு கொடுப்போம். இது முக்கியம். அந்த 4வது பாயிண்ட். ஓகேங்களா? சார் நிறைய பேர் நான் 1க்கு 2 3 போஸ்ட் எடுத்துடலாம் சார்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் எடுக்க முடியாது. குரூப் 4ல் எல்லாம் கம்பைன் பண்ணிட்டாங்க. இதே நீங்கள் வேறு எதுனா குரூப் 4 பாஸ் ஆகிடுங்க ஓகே அப்படின்னா இதை ஃபாரஸ்ட் வந்து தனியாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் குரூப் 4 விஓ யூனிவர்சிட்டி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு கூட நீங்கள் ஃபாஸ்ட் கார்டு கூட போய் அட்டன் பண்ணலாம். எங்கள் என்ஓசி வாங்கிட்டு போய் நீங்கள் கூட அட்டன் பண்ணிக்கலாம். தனித்தனி ரெக்ரூட்மெண்ட்டாக வச்சுருந்தா தனித்தனியாக. ஓகேங்களா? இதை ஒன்றா கம்பைல் பண்ணதுனால ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது அவங்க 4வது பாயிண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க சார். இந்த மாதிரி தான் சொன்ன நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு டெமோ. ஸோ இது மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு மெசேஜ் வரல, மெயில் வரனாலும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியல, அதை கொடுத்து மெமோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு தெரியல இவ்வளோ ஸ்கோர் போட்டிருக்கேன், சேஃபாக இருக்கேன் அப்படின்னா. ஓகேங்களா? 169 170 172 172 73 இவங்க பிலோ இதுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே கன்ஃபார்மாக உங்களுக்கு மொபைல் நம்பர் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, வரலாம் கூட கொஞ்சம் விஷயம் எல்லாம் வச்சுருப்பீங்க. மேபி இல்லைன்னா 1 or 2 கேஸ் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற யாருன்னா ஒரு சில பேர் இருக்கலாம் மேபி. அவங்களுக்காக என்ன சொல்லணும்னா நீங்கள் போய்ட்டு அந்த மெமோவில் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரிங்க சார், இப்படி தான் சார் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க சார், இன்னும் எதனா உங்களுக்கு கொரிஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பதிலளிக்கிறோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.